ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அதாவது ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் அடிக்கடி இந்த அப்டேட் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன் குரூப்பில். ஓகேவா, தெரியணும் அப்படின்றதுக்காக. சப்போஸ் யூடியூப் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியாமலே பேங்க் அதாவது ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, பேங்க் டீட்டெயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியறது கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நியூவாக ஜாயின் ஆகிறவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் நிறைய எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டவுட்ஸ் கேட்குறீங்க. அதுக்காக பொதுவான வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஆப்ஸுன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஆல்ரெடி தெரியும், நிறைய ஆப்ஸ் ஃபயரிங்கில் இருக்கும், க்ளோஸ் ஆகும், எது வேணாலும் நடக்கும். பட் ஆப்ஸ் அப்படின்றது ரிஸ்க், அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஆப்ஸ் நிறைய டைப்ஸான ஆப்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆப்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதில் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் ஆப்புக்குன்னு தனி பேங்க் டீட்டெயில் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, மாற்றி. ஏன்னா நிறையா லாங் டேர்ம், மிட் டேர்ம்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அதை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் மீன்ஸ் அதை நீங்கள் அதில் வர்ற அமௌண்ட்டை டெய்லியுமே வித்ட்ரா போட்டு எடுத்துக்கணும். அதாவது கார்டு யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஸ் க்ளோஸ் ஆகும்போது கம்ப்ளைண்ட் நிறைய ரைஸ் ஆகும். நீங்கள் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம பேசிக்காக எந்த தப்புமே பண்ண மாட்டோம். ஓரளவு நம்ம ஆப்ஸ் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்போம். பட் என்ன ஆகும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது ஆப்ஸ்க்கு இந்த மாதிரி தான் தனித்தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கீங்க. எதுக்காக, நிறைய ரீசன்னால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, நார்மலாக ஆப் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்து தான் அதர் ஸ்டேட்டில் நடத்துவாங்க. நார்மலாக பேமெண்ட் வர்றதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லேருந்து நமக்கு பேமெண்ட் வரும். டெய்லியுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு 200 வித்ட்ரா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சில டைம் பார்த்திங்கன்னா ஷேகர் ட்ரேடுன்னு வரும், சில டைம் பார்த்திங்கன்னா குயின் ட்ரேடு, அந்த மாதிரி நிறைய ட்ரேடில் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து வரும். சரியா, அப்படி இருக்கும்போது ஒரு ஆப் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா லாஸ் ஆனவங்க நம்ம யூடியூபர்ஸ் கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஃபயர் ஆகும்போது நமக்கு தெரியாது. க்ளோஸ் ஆகும்போது நாங்களே பர்சன்டேஜ் லெவலை கால்குலேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவோம். பட் நார்மல் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, எங்கேயோ போய் எப்படியோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதோ போட்ட அமௌண்ட் வருதுன்னு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் 3 lakh வரும். அப்படிலாம் ஆஃபர் கொடுப்பாங்க. அது நமக்கு தெரியும். நம்ம டீமில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். கரெக்டாக, ஏன்னா நம்ம அலர்ட் கொடுத்துருவோம். பட் அந்த நார்மல் பீப்புள்ஸ்க்கு தெரியாது. ஒரு நாள் வித்ட்ரா அடுத்த நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, லாஸ் ஆயிடுவாங்க, ஆப் க்ளோஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமல் யார்கிட்டயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் நாட் எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் தேவை கிடையாது. க்ரைமில் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது க்ரைம்காரங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு அதிலேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண பர்சன்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, ஒரு 2-3 அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்டு ஆப்காரங்க அக்கௌண்ட் அவங்களுக்கு போகும். அந்த அக்கௌண்ட்டில் யாருக்கெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ, நம்ம ஒரு வேளை முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த ஆப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட பணம் போயிருந்துச்சு அப்படின்னா இவங்களும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்றதுனால எல்லார் அக்கௌண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. சரியா, இதுதான் நடக்கும். அப்போ அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு பேலன்ஸோ பணமோ எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகும். கம்ப்ளைண்ட் நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. சரியா, அந்த அக்கௌண்ட்டில் நமக்கு பணம் இருந்தது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தான் நம்ம பேங்க்குக்கோ இல்லைனா திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்ம மேலே தப்பு இல்லைன்றது நிரூபிக்கிறதுக்காக நம்ம நிறையா ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அந்த அமௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த தப்பும் பண்ணலை இல்லையா, அப்படிங்கும்போது நம்ம அந்த அக்கௌண்ட்டை அப்படியே விட்டுறலாம். சரியா, இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். இதுதான் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன். நிறைய பேருக்கு ஹை அமௌண்ட் நிறைய போடுறதுனால தான் ஃப்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிறதுனால தான் ஆகும். மேக்ஸிமம் ஆப் க்ளோஸ் ஆகும்போது இந்த மாதிரி ரீசன்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுறத பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டோ எந்த அக்கௌண்ட்டோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு எதுவும் வைக்காதீங்க. அதில் ஜுவல் லோனோ எதுவுமே அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு தனியாக ஆன்லைன் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு
ஆப்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு இன்னொரு வந்து என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டில் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் வேறு யார் உங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டுக்கோ உங்கள் தம்பி அக்கௌண்ட்டுக்கோ சேஞ்ச் பண்ணாதீங்க. டைரெக்டாக வந்து ஏடிஎம்மில் வந்து நீங்கள் வித்ட்ரா போட்டு எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அக்கௌண்ட்டில் காசு இருக்காது, நாங்கள் அப்படியே விட்டுறலாம். சரியா? இதனால தான் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அது திடீர்னாப்பில் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும், நோட்டீஸ் வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுல அந்த மாதிரி வரும். ஆர்பிஐ கணக்குப்படி அந்த மாதிரி வரும். சரியா? ஏன்னா அது வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ரீசன்னால தான். இது வந்து நம்ம தனி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே நிறைய பேங்க்ஸ் இருக்குது, ஜீரோ அக்கௌண்ட்லாம். அந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து 2 பேங்க் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். நிறைய பேருக்கு வந்து தெரிகிறதே கிடையாது. அதனால தான் நான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட தனியாக வந்து கேட்டுக்கோங்க. சரியா? பேங்க்கு அதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க அமௌண்ட்டை வந்து திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா க்ரைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை மட்டும் தான் லாக் பண்ணுவாங்க. நம்ம அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டிருக்கோம். சரியா? ஆப்புக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஒரு ரீசன்னால தான். அது எல்லா அக்கௌண்ட்டும் அந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. குறிப்பிட்ட பர்சனோட அக்கௌண்ட்டு தான் ஃப்ரீஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா ஒரு ஆப் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பேராவது இருப்பாங்க அதர் ஸ்டேட்டில். ஒரு ஆப் இப்போ பிசியுமே எடுத்துக்கிட்டோன்னா அதில் 15-20 பேர் 30 பேர் கூட இருக்கலாம். ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து டிரான்சாக்ஷன் வரும். எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் போகுதோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த டைமிங்கில் ஒரு வித்தின் 10 டேஸ்க்குள்ளே யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, மேக்ஸிமம் அந்த லாஸ்ட் டைமிங் தான் நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரில. அந்த 10 டேஸ்க்குள்ளே பண்ணுற ஒரு 50 அக்கௌண்ட், ஆனால் நிறைய கோடிக்கணக்கான பேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு 50 அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் வந்து அக்கௌண்ட் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க, டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதுதான் என்னோட இது வந்து நான் டெய்லியுமே குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். டெய்லி மீன்ஸ் வீக்லி ஒன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான டீட்டெயில்ஸும் நம்ம ஆப்ஸ் பற்றியும் போடுவோம், ஆப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் போடுவோம். தேங்க்யூ.